ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் விண்வெளியில் இருக்கிற கருந்துளை பிளாக் ஹோல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நம்முடைய பிரபஞ்சம் தோன்றி 4.5 பில்லியன் ஆண்டுகள் முன்னாடி தோன்றியுள்ளது. அதற்கு பிறகு சூரிய குடும்பம், அதாவது பல கிரகங்கள், சோலார் சிஸ்டம் என்று கூறப்படும் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள், கருந்துளை பற்றிய ஆராய்ச்சிகள் விண்வெளி பற்றியும் இன்றளவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் பலவித ஆச்சரியப்படத்தக்க உண்மைகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். கருந்துளையை பற்றியும் பல நூற்றாண்டுகளாக விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் அதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றளவும் அதை ஆராய்ந்து படிப்படியாக ஒரு முடிவுக்கு ஆராய்ச்சியின் வெளிப்பாடு வெளிவருகிறது. சோலார் சிஸ்டத்தில் சூரியன், பூமி மற்றும் பல கிரகங்கள் உள்ளன. அவற்றை பற்றி அதில் சூரியனை பூமி 365 நாட்கள் சுற்றி வருது. அதை தான் ஒரு வருடம் என்று நம்ம கூறுகிறோம். அதே போல் சூரியன் 600 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த பூமியும் சூரியனும் ஒரு புள்ளியை நோக்கி போய்கொண்டிருக்கின்றன. அந்த புள்ளி தான் கருந்துளை என்று கூறப்படுகிறது. கருந்துளை பூமியை விட 3 மடங்கு மில்லியன் அளவு பெரியது. வான்வெளியில் 10 கோடி நட்சத்திரங்கள் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். சூரியன் பூமியை விட 3 லட்சம் அளவு பெரியது. அதே போல் சூரியனை விட 100 அல்லது 1000 மடங்கு பெரிய நட்சத்திரங்களும் வான்வெளியில் உள்ளன. நட்சத்திரங்கள் தன்னுடைய வாழ்நாள் முடியும் பொழுது அதனுடைய சக்தி குறைந்தவுடன் வெடித்து சிதறி பல துகள்களாகவும் புள்ளிகளாகவும் வெளிவரும் என்றும், அது ஒரு புள்ளி தான் கருந்துளை இந்த புள்ளியை அழைக்கப்படுகிறது என்றும், கருந்துளை புள்ளி ஈர்ப்பு சக்தியுடன் விளங்கும் என்றும், அதன் அருகே எந்த பொருள் சென்றாலும் தன் வசம் இழுத்து கொள்ளும் திறன் கொண்டது என்றும், அதிலிருந்து மீண்டும் வெளியே வர முடியாது என்றும் கூறியுள்ளார்கள். இந்த மாதிரி நட்சத்திரம் வெடித்து அந்த புள்ளி தோன்றுகிறது, அதுதான் கருந்துளை என்று கூறப்படுகிறது என்று அறிவிட்டு கூறுகிறார்கள். அந்த நட்சத்திரம் தன் வாழ்நாள் முடிந்து வெடிப்பதை தான் சூப்பர் நோவா என்று கூறப்படுகிறது. இவ்வாறு சூரியனை விட 100 அல்லது 1000 மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் வெடிப்பது தான் ஹைப்பர் நோவா என்று கூறப்படுகிறது. இந்த பிளாக் ஹோல் அருகில் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் எந்த பொருளும் ஆப்ஜெக்டும் செல்ல முடியும். அதற்கு மேல் அந்த வளையத்தை தாண்டி அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு அது எந்த பொருளும் சென்றால் அது கருந்துளை அதனுடைய ஈர்ப்பு சக்தி மிக அதிகம் என்பதால் அதை இழுத்து அந்த கருந்துளைக்குள் போய்விடும் என்றும் மீண்டு வர முடியாது என்றும் கூறுகிறார்கள். எந்த பொருளும் அந்த ஈர்ப்பு சக்திக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பூமியும் சூரியனும் கூட அந்த எல்லைக்குள் செல்லும் பொழுது சிறிய பொருளாக மாறி அதனுள் சென்றுவிடும் என்றும், மீண்டு எந்த பொருளும் வெளியே வர முடியாது என்றும், அது மட்டுமல்லாமல் அந்த கருங்குந்துளைக்குள் ஒளி லைட் சென்றால் கூட அது வெளியே வராது என்று கணித்திருந்தார்கள். ஆனால் பின்னாளில் அந்த ஒளி மட்டும் கருந்துளைக்கு பின்புறம் வெளியேறுகிறது என்றதை ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். அதனுடைய விவரங்களை பின்னாடி நம்ம பார்க்கலாம். இந்த கருந்துளை அருகில் செல்ல முடியாத இன்று வரை அதனுடைய எடையோ அதனுடைய உண்மையான அமைப்போ அதில் உள்ள என்னென்ன குணாதிசயங்களோ நாம் நெருங்கி அதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க முடியும். இந்த கருந்துளை விண்வெளியுடைய விந்தையான வான்பொருள் என்று கூறுகிறார்கள். இந்த கருந்துளை விண்வெளியின் உறிஞ்சும் புதைக்குழி என்று கூறுகிறார்கள். சிறிய புள்ளியாக இருந்தாலும் அதை சுற்றி வெண்துகள்கள் மற்றும் வாயு மேகங்கள், ரேடியேஷன் போன்றவை சுற்றி அதை ஒரு வட்ட வடிவமாக அதை தன்னை மாற்றிக்கொள்ளும் என்றும், அந்த வட்ட வடிவ எல்லைக்கு தாண்டி உள்ளே சென்றால்தான் எந்த பொருளும் மீண்டு வர முடியாது, அதன் ஈர்ப்பு சக்தி அதிகம் என்றும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளார். இந்த கருந்துளை பலவித பொருள்கள் அதன் அருகில் செல்லும்போது இழுத்து கொண்டு அந்த துளைக்குள் சென்று விடுவதாலும் அதன் அருகில் நட்சத்திரங்கள் மற்றும் போன்ற
பொருட்கள் கிரகங்கள் போன்றவை அதனுள் சென்று விடுவதால் அங்கு உள்ளே ஒன்றோடு ஒன்று உராய்வதால் மிக பிரகாசமாக வெளியே அந்த வெளிச்சம் வருகிறது என்றும் அது உண்டாக்குகிறது என்றும் கூறப்படுகிறது. பிளாக் ஹோல் சூரியனை விட 50,000 கோடி மடங்கு பிரகாசத்தை வெளியேற்றக்கூடியது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். பிளாக் ஹோல்ஸில் J0529, 4351 போன்ற பிளாக் ஹோல்ஸ் தான் பிரபஞ்சத்திலேயே மிக பிரகாசமான பிளாக் ஹோல்ஸ் என்று கூறப்படுகிறது. நம்முடைய சோலார் சிஸ்டத்திலிருந்து 26,000 லைட் இயர்ஸ் கடந்து சென்றால்தான் அந்த கருந்துளையை அடைய முடியும் என்றும், அதேபோல் பூமியிலிருந்து 800 மில்லியன் லைட் இயர்ஸ் கடந்து சென்றால்தான் அந்த கருந்துளையை அடைய முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்த லைட் இயர்ஸ் என்றால் என்னென்னா, லைட் இயர்ஸ் என்பது ஒரு லைட் வெளிச்சத்தை வானை நோக்கி அடித்தால் அது 1 வருடம் கழித்து எந்த அளவு தூரத்துக்கு செல்கிறதோ அது ஒரு லைட் இயர்ஸ் என்று கணக்கிடுகிறார்கள். பல நூற்றாண்டுகளாக விஞ்ஞானிகள் இந்த கருந்துளையை பற்றி ஆராய்ச்சி செய்து ஒரு தியரிட்டிக்கலாக அதை இப்படி இருக்கும், இவ்வாறு இருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் விளக்கங்கள் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுதுதான் அதனுடைய இமேஜ் போன்றவற்றையெல்லாம் எடுக்கும் அளவு அதை முயற்சி செய்து எடுத்துள்ளார்கள். கருந்துளை மிக பெரியது, மிக தூரத்தில் மில்லியன் கணக்கில் தூரத்தில் இருப்பதால் நாம் அதை சாதாரண கேமராக்களையோ அல்லது சாதாரண டெலஸ்கோப்பையோ கொண்டு அதை கண்டுபிடிக்க முடியாது. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி கேத்தி போமன் என்ற 29 வயது பெண்மணி தான் அந்த இமேஜை உருவாக்கி காட்டுவதாக கூறி தன்னுடைய தலைமையில் 10 விஞ்ஞானிகளையும் முக்கியமான விஞ்ஞானிகளையும் கொண்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு 200 விஞ்ஞானிகளில் பின்புறம் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இருந்து இரவு பகலாக அதை உழைத்து அதனுடைய இமேஜை உருவாக்க முதலில் எப்படி எடுப்பது என்ற முடிவு செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய 8 டெலஸ்கோப்களை வைத்து அதை வெவ்வேறு நாட்டில் அமெரிக்கா, தென் அமெரிக்கா, சிலி மற்றும் ஸ்பெயின், போர்ச்சுகல் மற்றும் பல நாடுகளில் முக்கியமான இடங்களிலிருந்து அந்த கருந்துளையுடைய இமேஜை எடுப்பது என்றும் முடிவு செய்தார்கள். சரி, அது அந்த டெலஸ்கோப்பை வைத்து 8 இடத்தில் வைத்து எடுக்கும் பொழுது அதை எப்படி சேர்ப்பது என்று, ஏனால் அது அங்கு வெவ்வேறு நாட்டில் எடுப்பது அன்றைய இமேஜை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதை சேர்க்கும் பொழுது அந்த டேட்டாஸ் இந்த கம்ப்யூட்டரில் கொண்டுட்டு வர முடியாது, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, நெட்லேயோ எதிலையோ டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய டேட்டாஸ் இருப்பதால் அதை கொண்டுட்டு வர முடியாது என்ற சிரமத்தில் அதற்கு மாற்று வழி என்ன என்று யோசித்து ஒரு நாட்டிலும் 8 டெலஸ்கோப் உள்ள இடத்திலிருந்து அந்த இமேஜை அவர்கள் எடுத்து குறிப்பிட்ட ஒரு நாளும் அதை ஹார்ட் டிஸ்காக டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்கை ஒவ்வொரு நாளும் விமானம் மூலம் அமெரிக்காவிற்கு அனுப்புவது என்று முடிவு செய்தார்கள். அவ்வாறு எடுத்து அனுப்ப தொடங்கினார்கள். அந்த ரிசீவ் பண்ணுற டேட்டாஸை இங்கு கேட்டி போமன் தலைமையில் இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாம் அமர்ந்து அதை டேட்டாஸை ஒவ்வொரு இடத்திலிருந்தும் வருகிற சிறிதான டேட்டாஸ்களையும் சேர்த்து ஒரு முழு வடிவமாக ஃபைனல் இமேஜாக கொண்டு வந்தார்கள். அதை தான் உலகத்துக்கு ஏப்ரல் 11, 2017 கேட்டி போமன் அதை உலகுக்கு வெளிப்படுத்தினார். உலகமே இந்த விஞ்ஞானிகளையும் கேட்டி போமன் தலைமையில் அவரையும் உலகமே வியந்து பாராட்டியது. மனித குலத்தில் முக்கியமான நிகழ்வு என்பது இது ஒன்றாகும். இதற்கு பிறகு அவர்கள் அதனுடைய வட்ட வடிவத்தை கொண்டு வந்த பிறகு இந்த வட்ட வடிவத்தை தாண்டி உள்ளே செல்லும் பொருட்கள் தான் ஈர்ப்பு சக்தியால் அது இழுத்துவிடும் போன்ற குணநலங்களை கூறியிருந்தார்கள். ஒளியை கூட வெளியே விடாது என்று கூறினார்கள். டான் வில்லியம்ஸ் என்ற ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர், அவர் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அவர் 2021 இதை கண்டுபிடித்து அது ஒளி மட்டும் அந்த கருந்துளைக்குள் சென்றால் அது பின்புற வழியாக வெளியேறுகிறது என்பதை கண்டுபிடித்து உலகுக்கு கூறினார். அது
காரணம் இந்த ஒளியை மட்டும் அதால் தக்க வைத்து கொள்ள முடியவில்லை என்றும் அது அழிக்க முடியாமல் பேரழிவுக்கு உட்படுத்தாமல் அது மீண்டு பின்பக்க வழியாக கருந்துளையின் பின்பக்க வழியாக வெளியேறிவிட்டு விடுகிறது என்பதை உறுதி செய்தார்கள். இந்த கருந்துளையுடைய இமேஜும் இந்த கண்டுபிடிப்புகளையும் அந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாக ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகளும் சரி, ஐன்ஸ்டீன், ஹார்ட், பிளமிங் போன்ற நிறைய விஞ்ஞானிகள் அவர்கள் கூறிய கருத்துக்கள் கருந்துளை வட்ட வடிவமாகவும் சிறு துளையாகவும் இப்படி தான் இருக்கும் என்று தியரிட்டிக்கலாக அவர்கள் கூறியது ஏறக்குறைய எல்லாமே பொருந்தி இமேஜ் இருந்தது என்றும் அது அவர்கள் கூறியது எவ்வளவு உண்மையாக இருந்தது என்றும் பாராட்டி உலகமே ஆச்சரியத்துடன் அவர்கள் பாராட்டியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் ஓல்டஸ்ட் பிளாக் ஹோல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இது 13 பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது ஆகும். தற்பொழுது 2024 ஏப்ரலில் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் கெயின் கமிஷன் என்ற இன்ஸ்டியூட் ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் இந்த கருந்துளையுடைய டேட்டாஸை இப்போ ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆராய்ச்சி செய்ததில் பூமியிலிருந்து 2000 லைட் இயர்ஸ் தூரத்தில் இரண்டாவது மிகப்பெரிய பிளாக் ஹோலை கண்டுபிடித்தார்கள். இந்த பிளாக் ஹோல் மில்கி வேஸில் மிகப்பெரிய பிளாக் ஹோல் ஆகும். இதை BH3 என்று பெயரிட்டார்கள். இந்த BH3 சூரியனை விட 33 மடங்கு பெரியதாகும். இந்த கருந்துளை பிரபஞ்சத்தின் நுழைவு வாயிலாக இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நாசா விஞ்ஞானிகள் கருந்துளை என்பது எப்படி இருக்கும் என்று ஒரு காணொலியை சமீபத்தில் உருவாக்கினார்கள். இந்த காணொலியை உருவாக்க சூப்பர் கம்ப்யூட்டர்களை கொண்டு 5 நாட்களில் உருவாக்கினார்கள். மேலும் இந்த நாசா விஞ்ஞானிகள் 10 டெராபைட் அளவு டேட்டாஸை கொண்டு அந்த காணொலியை உருவாக்கியுள்ளார்கள். இது சாதாரண கம்ப்யூட்டரில் இந்த காணொலியை உருவாக்க வேண்டும் என்றால் 10 ஆண்டுகள் ஆகும் என்றும் கூறியுள்ளார். உலகம் முழுவதும் இப்பொழுதும் விண்வெளி ஆராய்ச்சியில் பல அதிசயங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். நிலவுக்கும் சரி, மார்ஸில் மனிதர்கள் வாழ்வதற்கும் சரி அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி விண்வெளியிலும் சோலார் சிஸ்டத்திலும் நட்சத்திரங்களை பற்றியும் கருந்துளை பற்றியும் மற்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதில் இப்போ கருந்துளையை பற்றியும் ஆராய்ச்சிகள் பல விஞ்ஞானிகள் இன்றளவும் ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் விளைவாக பின்னாளில் அது அந்த கருந்துளை அருகில் சென்று ஈர்ப்பு சக்தியை சமாளித்து செல்ல முடியும் அளவுக்கு ஏதாவது கண்டுபிடிப்பு நிகழுமா என்பது தெரியவில்லை. அது போக போக தான் தெரியும். நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.